டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இப்போ லைனிங் பீஸை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். லைனிங் ப்ளவுஸ் இப்போ வந்து கொக்கி பட்டி நூல் பட்டியும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கணும். கொக்கி பட்டி பக்கம் கட் பண்ணிவிடுவோம் லைட்டாக பண்ணிவிட்டு இப்போது இது பட்டத்தையில் கொடுக்க போகிறோம். பட்டத்தையலுக்கு வந்து அனுபவசாலிகள் கொஞ்சம் அகலமாக பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அனுபவம் இல்லாதவங்க 1 இன்ச் அகலத்துக்கு மட்டும் தான் தயவு செஞ்சு எடுக்கணும் பீஸை. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுவோம் பாருங்கள். அது அதிகமாக எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பீஸை. வச்சு எனக்கு தான் நார்மலாக வச்சு 1/4 இன்ச் அகலத்துக்கு தையல் வந்துடணும். கீழே சுருக்கம் அடிக்காமல் பார்த்துக்கணும். எல்லாமே நம்மள லெஃப்ட் ஹேண்டில் தான் இருக்குது ஒர்க்கு, அதிகமான ஒர்க்கு. பீஸ் அழுத்தி பிடிக்கும். எந்த நேரமும் இடதுக்கு கட்ட விரலால் பீஸ் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். விட்டோம்னா சுருக்கம் அடிச்சிடும். பாருங்கள் இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடிக்க போகிற மடிப்பு என்னென்னா, அந்த உள்ள 1/4 இன்ச் அளவு தையல் பிடிச்சோம் இல்லையா, அதை கவர் பண்ணால் போதும். ரொம்ப அகலமெல்லாம் மடிக்கக்கூடாது. 1/4 அங்கலம் அந்த உள்ளே இருக்கிற பீஸை கவர் பண்ணிக்கணும். அப்படியே அந்த 1/4 இன்ச்சு தையல் அகலம் பிடிச்சோம் இல்லையா, அதை கவர் பண்ணால் போதுமானது. இந்த தையல் எட்ஜில் கொடுத்துடணும். ஏன் லைனிங் பீஸில் எடுக்கிறோன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உடம்புல எந்த இடத்துலையும் வந்து லைனிங் பீஸ் மட்டும்தான் வரணும், மேல் பீஸ் வரக்கூடாது. ப்ளவுஸ் போட்டாங்கன்னா எந்த இடத்துலையும் லைனிங் பீஸ் மட்டும்தான் வரணும் உடம்புல, மேல் பீஸ் ஸ்ட்ரெச்சே ஆகக்கூடாது. பாருங்கள் இப்போ இந்த தையலை முடிச்சுட்டு இது அகலம் வந்து ஏறக்குறைய 1 இன்ச் அகலத்தில் எடுத்துட்டேன். அதனால் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஆனால் டேஞ்சர், இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. சப்போஸ் கத்திரிக்கோல் வந்து கழுத்து பீஸில் பட்டுதுன்னா போட்டுரும். மார்க் போட்டுச்சுன்னா பீஸ் வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் அனுபவத்தில் கட் பண்ணுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. இதை நீங்கள் அனுபவம் ஒரு 200 ஜாடி தைச்ச பிறகு தான் இந்த அளவுக்கு ட்ரைனிங் வரும். அதனால் நீங்கள் முதல்ல 1 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி இணைச்சிங்க, அதான் பெஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுபவத்தில் வரது. இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே மடிக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள் 1/2 இன்ச்சு பீஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துருக்கேன். அதனால தான் இந்த ப்ராப்ளம். இப்போ வழக்கமாக மடித்து டபுள் தையல் போடுற மாதிரி தான். கழுத்து இருக்கிற ஷேப்புக்கு வந்து தையலை திருப்பணும். தையல் எட்ஜில் வரணும். பாருங்கள் எந்தளவுக்கு எட்ஜில் கொடுக்குறோம் பாருங்கள், அந்த மாதிரி கொடுக்கணும். சுருக்கம் வராமல் அழகாக பிடிச்சி எட்ஜில் தையலை கொடுக்கணும். இடது கை கட்டை விரல் வந்து அழுத்தி பிடிக்கணும் பீஸை. வலது கையால் பீஸ் அழகாக மெதுவாக சுருக்கம் இல்லாமல் விட்டு திருப்பணும். இது முக்கியமான விஷயம். இருக்கிற வடிவில் தான் நம்ம தைக்கணுமே தவிர கழுத்து பீஸை நேரம் இழுத்துறாதீங்க. பாருங்கள் நுனியில் மடித்து தையல் போட்டுக்குவோம். இப்போது பட்டத்தையல்ன்றதுனால எட்ஜில் ஒரு தையல் கொடுக்க போகிறோம். எட்ஜில் கொடுக்குற தையல் நீங்கள் வந்து மேல் பக்கம் திருப்பியும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் தைக்க போகிற மாதிரி தைக்கலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை பழகுங்க. ஆல்ரெடி சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் மேலே தைச்ச பிறகு, அதுதான் நமக்கு வேணும். ஆனால் பெரும்பாலும் இப்படி ஒன் சைடாக தைக்கிறது தான் நல்லது. ஏன்னா உள்பக்கம் நம்ம தையல் போடுறதுனால எட்ஜில் கொடுக்குற தையல் உள்ளே வந்துடணும். அப்போ தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம கை எப்படி அணைக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.